ஷியாம் பிரசாத் முகர்ஜின்னு ஒருத்தர். அவர் யார் தெரியுமா? பாரதிய ஜனசங்கம், இன்னைக்கு இருக்கிற பாஜகவினுடைய தாய் அமைப்பு, அதனுடைய தலைவர் அவர் தான். அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அம்பேத்கர்கிட்ட பயங்கரமா அடி வாங்கினவர். சரி, நாடாளுமன்றத்தில் என்ன செஞ்சிட்டாரு, இந்த இந்து கோட் பில் மசோதா பத்திய ஒரு விவாதம் வருகிற போது, நான் நேற்று அவைக்கு வரல, அதனால இந்த மசோதாவை வேக வேகமா படிச்சுட்டு ஓடி போயிட்டாரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு நாடாளுமன்றத்திலேயே. கோவம் வருமா இல்லையா தலைவருக்கு? உடனே அம்பேத்கர் அவர்கள் எழுந்து, நான் எதிராளியை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா பாஜக அன்னைக்கு பாருங்க, அன்னையில இருந்து இன்னும் வழியே அதே தொழிலா செஞ்சுட்டு இருக்கிறான் பாஜக காரன். அப்ப நான் எதிராளியை தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சிக்க மாட்டேன். ஆனால் சட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் யார சொல்றாரு, பாஜக காரனுடைய மூதாதரைய சொல்றாரு, நீங்கள் யானை முன் நிற்கின்ற ஒரு முயலை போன்றவர்கள், யானையை போன்ற என்னை உங்களால் ஓட வைக்க முடியாதுன்னார். இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்து சட்ட மசோதாவை கடுமையாக எதிர்க்கிறார். சரி, வல்லபாய்